6th சம்க்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் ரொம்ப ஈஸி சம், டக்குன்னு போட்டலாம். ஓகே, ஃபைன் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் ஜெட், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, ஜெட் இருக்குது, கண்டுபிடிக்கணும். நம்ம சாட்டிஸ்ஃபை ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். என்னவா, ஏ டேஷ் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ்னா என்னது, டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ. நம்ம கண்டுபிடிக்க தெரியும். ஏ டேஷ் ஏ மல்டிப்ளை பண்ணால் ஐ வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம போடுவோமா. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்குது, ஏ டேஷ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டிரான்ஸ்போஸ் இது ஃபஸ்ட் ரோவை காலம் எழுதுறோம். 0 2y z. செகண்ட் ரோவை காலம் எழுதணும். எக்ஸு ஒய் மைனஸ் ஜெட்டு. தேர்ட் ரோவை காலம் எழுதணும். எக்ஸு மைனஸ் ஒய் ஜெட். இதான் ஏ டேஷ், இது ஏ. அது எழுதிக்கலாம். 0 2y z எக்ஸு ஒய் மைனஸ் ஜெட்டு, எக்ஸு மைனஸ் ஒய் ஜெட். ஓகே, இப்போது ஏ டேஷையும் ஏவும் மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் 3/3, இதுவும் 3/3. ஸோ கண்டிப்பாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். வர ஆன்சரும் 3/3 தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளை பண்ணுவோமா. ஏ டேஷ் ஏ, ஏ டேஷ் இன்ட்டு ஏ. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 0 இன்ட்டு 0 0, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ஓவர். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 இன்ட்டு 2y 0, எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஓவர். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஓகே, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 0 இன்ட்டு z 0, எக்ஸ் இன்ட்டு z மைனஸ் எக்ஸ் z, எக்ஸ் இன்ட்டு z ப்ளஸ் எக்ஸ் z. ஓகே, ஃபஸ்ட் ரோ வச்சு 3 பண்ணிட்டோம். செகண்ட் ரோ வச்சு 3 பண்ணலாம். 2y இன்ட்டு 0 0, y இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸு மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஒய் எக்ஸு. செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2y இன்ட்டு 2y 4y ஸ்கொயர். கரெக்டாக 2 2s are 4, y இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு, இங்கே ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர். கரெக்டுங்களா. செகண்ட் ரோ தேர்ட் காலம் 2y இன்ட்டு ஜெட்டு 2y ஜெட்டு, ஒய் இன்ட்டு ஜெட்டு இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஒய் ஜெட். கரெக்டாக, ஸோ மைனஸ் ஒய் இன்ட்டு ஜெட் மைனஸ் ஒய் ஜெட். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் z இன்ட்டு 0 0, மைனஸ் z இன்ட்டு எக்ஸு மைனஸ் zx, z இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் zx. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ செகண்ட் காலம் z இன்ட்டு 2y 2zy, 2 இன்ட்டு zy. கரெக்டாக, மைனஸ் z இன்ட்டு ஒய் மைனஸ் zy, ஸோ z இன்ட்டு ஒய் இது மைனஸ் zy. கரெக்டாக. ஓகே, தேர்ட் ரோ தேர்ட் காலம் z இன்ட்டு z ஸ்கொயரு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், z இன்ட்டு z ஸ்கொயரு, இங்கே z இன்ட்டு z ஸ்கொயரு. ஓகே, முடிஞ்சுதா. ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போது சும்மா அப்படியே அடின்னு அடிக்கிறோம். யார் சார், இங்கே வர்றது தான், இங்கே எதாவது கேன்சலாக இருந்தால் அவனை அடிக்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயரு ஆட் பண்ணால் 2x ஸ்கொயரு. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் கேன்சல். பார்த்தீங்களா, இவனை தான் அடிக்கணும்னா உடனே பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை போட்டு வச்சுருந்தீங்க. எக்ஸ் ஜெட்டு மைனஸ் எக்ஸ் ஜெட்டு கேன்சல் 0. ஸோ ஃபஸ்ட் ரோ முடிஞ்சு. செகண்ட் ரோ ஒய் எக்ஸு மைனஸ் ஒய் எக்ஸு கேன்சல், ஸோ இதுவும் 0. zx மைனஸ் zx கேன்சல் 0. பார்த்தீங்களா, சம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது. அதான் சொன்னது ஈஸி சம். 4y ஸ்கொயர், இங்கே ஒரு ஒய் ஸ்கொயர் 5y ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 6y ஸ்கொயர். கரெக்டாக. இங்கே 2yz, நல்லா பாருங்கள், இந்த டேர்ம் இங்கே போடுறேன் 2yz மைனஸ் yz ஆகும் மைனஸ் 2yz. கரெக்டாக, ரெண்டுமே சேம் சிம்பிள். yz ஆட் பண்ணால் 2yz ப்ளஸ் 2yz மைனஸ் 2yz கேன்சல், ஸோ கேன்சல் பண்ணுறலாம். ஸோ 0. அதே மாதிரி தான் இங்கே மைனஸ் zy மைனஸ் zy மைனஸ் 2zy, இங்கே ப்ளஸ் 2zy கேன்சல். z ஸ்கொயர் 3z ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஏ டேஷ் இன்ட்டு ஏ. ஸோ ஏ டேஷ் இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சோம். இது வந்து எதுக்கு ஈக்குவலாம், ஐனா என்னது, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஈக்குவலாம். ஸோ இப்போ இந்த டேர்மை ஐக்கு ஈக்குவல் பண்ணலாமா. 2x ஸ்கொயர் 0 0 0 6y ஸ்கொயர் 0 0 0 3z ஸ்கொயர். இந்த ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க, 1 0 0 ஐடென்டிட்டிக்கு 0 1 0 0 0 1. இப்போது இந்த 0 இங்கே 0 இருக்குது, ஈக்குவல் இருக்குது. அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல். ஸோ 2x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒய் ஜெட்டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 எடுத்தாலும்னா 1/2, எக்ஸ் இந்த ஸ்கொயர் எடுத்தாலும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/2. ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், ரூட் மட்டும் ரூட் எடுக்க முடியாது. ஸோ ரூட் 2நே அப்படியே இருக்கும். ஃப்ரண்ட்டில் ரூட்லேருந்து வெளியே வரான் ப்ளஸ் ஆர் மைனஸ். எக்ஸோட ஆன்சர் என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. இதே மாதிரி ஒய் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிப்போமா.
எக்ஸு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போது ஒய்க்கு இடம் இல்லை, இங்கே போகிறோம் ஒய்யே. ஓகே, ஸோ அழிச்சு போடணும். அழிச்சு அவங்களுக்கு ஆல்ரெடி போட்டேன், ஸோ கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் போகிறேன். 6y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. 6y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஸோ ஒய் ஸ்கொயர் தான் நமக்கு வேணும், ஒய் தான் வேணும். ஒய் ஸ்கொயர் வச்சுக்கோம். 6 எப்படி தரனா 1/6. இந்த ஸ்கொயர் எப்படி தரனா ரூட்டாக மாறிடும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1/6. கரெக்டுங்களா? ஸோ இப்போது 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், 6க்கு ரூட் எடுத்தால் √6. ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ ஒய்யோட ஆன்சர் என்னது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√6. ஓகேவா? புரிஞ்சுதா? எக்ஸ் கண்டுபிடிச்சோம், ஒய் கண்டுபிடிச்சோம். இப்போ ஜெட் போடணும். 3z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே போடுறேன். லுக் அட் ஹியர் 3z ஸ்கொயர், இந்த 3z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 1. z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 எந்த பக்கத்தால்னா 1/3. ஸ்கொயர் எப்படி தாள்னா ரூட்டாக மாறிடும். அது ஒரே ஸ்டெப்பில் போடுறேன். ஓகே, ஸோ தட் இஸ் 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான், 3க்கு ரூட் எடுத்தால் √3. அது எடுக்க முடியாது. ஸோ ஃப்ரண்ட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறது தான். ஸோ இதான் ஜெட் ஆன்சரு. ஜெட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√2. இது வரைக்கும் பாருங்கள். ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√6. ஸோ 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. ஓகே, 6 சம் ஓவர். நெக்ஸ்ட் 7th சம் போடலாமா? வாங்க போடலாம். இப்போது 7th சம் 6 சம் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுவோமா? ஸோ இப்போது 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் இதோட மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் தானே. ஓகே, இது வந்து ஒரு ரோ, ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. 3 காலம் இருக்குது, 1 2 3. இது 3 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. 3 ரோஸ் 3 காலம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 3 கேன்சலு, ஒரு ரோ 3 காலமில் வரும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுவோம், அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணலாம். சொல்யூஷன் 1 2 1 1 2 0 2 0 1 1 0 2. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 1 1, 2 2s are 4, 1 × 1 1. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ 1 × 2 2, 2 × 0 0, 1 × 0 0. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிஞ்சது, ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஓகே, 1 × 0 0, 2 × 1 2, 1 × 2 2. ஓகே, ஸோ என்ன ஆன்சர் வரும்? 1 5 6, 2 இது 4, 6 2 4. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இது. இதையும் இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ண முடியுமா செக் பண்ணலாம். பண்ண முடியுற மாதிரி தான் கொடுப்பாங்க, அதை அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இதுக்கும் செக் பண்ணிப்போமே, ஒன்றும் தப்பு இல்லையே. 1 ரோ 3 காலம், இது 3 ரோ 1 காலம். 3 ரோஸ் இருக்குது, 1 காலம். ஸோ கேன்சல் பண்ணிட்டா இங்கே 3 3 போயிடும். 1/1 ஒரே ஒரு எலமெண்ட் இப்படி சிங்கம் மாதிரி சிங்கிளாக வந்து ஒருத்தர் நிற்பான். ஓகே, பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 6 × 0 0. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்புறம் 2 2s are 4 ப்ளஸ் 4 × x 4x 4 × x 4x ஈக்குவல் டு ரைட் சைடு என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. 4x + 4. ஸோ இது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 4 + 4x ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இந்த டேர்ம் இதுக்கு ஈக்குவல் தானே. ஸோ இப்படி எழுதிக்கலாம். 4 + 4x ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? ஸோ 4x ஈக்குவல் டு இந்த +4 எப்படி தள்ளினீங்கன்னா -4 ஆகிடும். ஸோ 4 4 கேன்சல், x ஈக்குவல் டு -1. ஓகேங்களா? ஸோ என்ன வேல்யூ எக்ஸுக்கு கிடைக்குது? எக்ஸ் இஸ் ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இது ஈக்குவல் டு 0 வருமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 போட்டால் ஆன்சர் வருமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். முடிஞ்சது சம். புரிஞ்சுதா? 8th சம்க்கான சொல்யூஷன். 8th கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் வேணும். ஏ ஸ்கொயர்னா என்னது? ஏ × ஏ. அதாவது ஏவே 2 வாட்டி எழுதி மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? ஸோ 3 1 -1 2 × 3 1 -1 2. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் பண்ணிங்கன்னா 3 × 3 9, 1 × -1 -1. நெக்ஸ்ட் 3 × 1 ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 × 1 3, 1 × 2 2. ஓகேவா? ஃபஸ்ட் ரோ வச்சு ஃபஸ்ட் காலம் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் பண்ணிட்டேன், செகண்ட் ரோ வச்சு ஃபஸ்ட்டு காலம் பண்ண போகிறேன். -1 × 3 -3, 2 × -1 -2. செகண்ட் ரோ செகண்ட் காலம் -1 × 1 -1, 2 × 2 4. சரிங்களா? ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ஆன்சர் என்ன வருது? 9 - 1 8, 3 + 2 5, -3 -2 -5, 4 -1 3. இதான் ஏ ஸ்கொயர் ஆன்சர். இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 5 கண்டுபிடிச்சிடலாம், -5 கண்டுபிடிச்சிடலாம். அதான் நம்ம ஈஸியாக இருக்கும். அப்புறமா எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஆட் பண்ணி விட்டுடலாம். ஓகே,
மைனஸ் 5 இன்ட்டு ஏ. மைனஸ் 5 போட்டுட்டு நம்ம மைனஸோடு நான் பண்ண போகிறேன். மைனஸ் 5 போட்டு ஏ என்னது 3 1 மைனஸ் 1 2. என்ன ஒரு ஆன்சரு சொல்லுங்கள் பார்க்கலாம். மைனஸ் 5 இன்ட்டு 3 மைனஸ் 15. மைனஸ் 5 இன்ட்டு 1 மைனஸ் 5. மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 5 இன்ட்டு 1 5. 5 2s are மைனஸ் 10. கரெக்டாக? இதான் மைனஸ் 5ஏவோட ஆன்சர். ஸோ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், மைனஸ் 5ஏ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு 7 இன்ட்டு ஐ. 7 இன்ட்டு ஐ. ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐ தான் கொடுத்துருவாங்க. I2 I3 மென்ஷன் பண்ணல சார், கொடுக்கவே இல்லை சார், பயந்துடாதீங்க. இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2/2 இருக்கா, அப்போது நீயும் 2/2 தான் எடுக்கணும். சரிங்களா? நீங்களும் 2/2 தான் எடுக்கணும். ஸோ 7 இன்ட்டு 1 7. 7 இன்ட்டு 0 0. 7 இன்ட்டு 0 0. 7 இன்ட்டு 1 7. ஸோ 3 ஆன்சர் கண்டுபிடிச்சோம். 4ன்னு சொல்லிட்டு 3 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 3த்தையும் அப்படியே லைனாக எழுதி ஆட் பண்ணி விட்டுலாம். ஓகே, 0 தான் செக் பண்ணலாம். சரிங்களா? ஷோ தட், செக்லாம் இல்லை, ப்ரூவ் பண்ணி ஆகணும், 0 வந்தே ஆகணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயரோட ஆன்சர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 5a ப்ளஸ் 7i. ஏ ஸ்கொயர் ஆன்சர் என்னது 8 5 மைனஸ் 5 3. நம்ம மைனஸ் 5ஓட ஆன்சர் தான் கண்டுபிடிச்சான் பாருங்கள். மைனஸ் 5ஓடு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ அப்போது இது எப்படி எழுதலான்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் போட்டு ஒரு மைனஸ் 5. பாருங்களேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இந்த கொஸ்டினே வரப்போகுது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ். ஸோ நான் வந்து மைனஸ் 5ஏவே கண்டுபிடிச்சேன். ஸோ ப்ளஸ் போட்டு இந்த மைனஸ் 5ஏவோட ஆன்சர். ஓகேங்களா? மைனஸ் 15 மைனஸ் 5 5 மைனஸ் 10. எதுக்கு நான் இப்படி பண்ணேன்னா, ஏன் சார் இப்படி பண்ணீங்க? 5ஓட மல்டிபிள் பண்ணி சப்ராக்ட் பண்ணலாமே, ஈஸி தான். இப்போ ப்ளஸ் 3 ப்ளஸில் நின்றுமா? 7 ஆன்சர் என்னது 7007. ஸோ மைனஸ் மல்டிப்ளை பண்ணலாம் தேவையில்ல, ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக ஆட் பண்ண முடிஞ்சுது. ஓகே, இப்போது அதுக்கு தான் அந்த கொஞ்சம் ஈஸினஸ்க்காக தான் நான் பண்ணேன். உங்களுக்கு இல்லை கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கோங்க. 8 ப்ளஸ் மைனஸ் 15. ஸோ 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 15 ப்ளஸ் 7. 8 + 7 15 ப்ளஸ் 15 இது மைனஸ் 15 0. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 5 இருக்குது. 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, 5 மைனஸ் 5 கேன்சல் ஆகிடும். ஸோ இதுவும் 0. இது லாஸ்ட் டேர்ம் 0 விட்டுருங்க. இப்போ இந்த டேர்ம் மைனஸ் 5 இங்கே ப்ளஸ் 5. ஸோ 0 இதுவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இங்கே 0 இருக்குது, விட்டுருங்க. இப்போ 3 இங்கே 7 ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. 10 3 + 7 10. இங்கே மைனஸ் 10. 3 + 7 10 10 மைனஸ் 10 0. ஸோ எல்லாமே 0னா ஈக்குவல் டு ஒரு 0 சிங்கிளாக போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதான் நமக்கு ஷோ தட் பண்ண வேண்டியது, ஈக்குவல் டு 0. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான், முடிஞ்சது சம். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் 9th சம் போகலாமா? இப்போது 9th சம். ஓகேங்களா? ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே போட்ட சம் மாதிரி தான். 3 மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் எக்ஸ். ஃபஸ்ட் இது 2 மல்டிப்ளை பண்ணலாம். வர ஆன்சரை இதோட மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, இது 1 ரோ 3 காலம், இது 3 ரோ 3 காலம். மல்டிப்ளை பண்ணால் வர ஆன்சரு 1 ரோ 3 காலமில் இருக்கும். ஓகே, சொல்யூஷன் ஃபஸ்ட் இது எழுதிக்கிறேன். எக்ஸு -5 -1. அடுத்து இது 102 021 203. ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் தான். -5 இன்ட்டு 0 0. -1 இன்ட்டு 2 -2. கரெக்டுங்களா? இது எக்ஸு, என்ன நினச்சிக்காதீங்க, எக்ஸு. என்னோட எக்ஸ் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஓவர். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எக்ஸ் இன்ட்டு 0 0. -5 இன்ட்டு 2 -10. -1 இன்ட்டு 0 0. கரெக்டாக? ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிஞ்சது. ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஓகே, எக்ஸ் இன்ட்டு 2 2x. நெக்ஸ்ட் -5 இன்ட்டு 1 -5. -1 இன்ட்டு 3 -3. ஓகே, ஸோ இப்போது என்ன ஆன்சர் வந்திருக்கு? எக்ஸ் 0 விட்டுருங்க, எக்ஸ் -2. இந்த ஆன்சர் -10. இந்த ஆன்சர் 2x 5 -5 -3. ஸோ -8. கரெக்டுங்களா? இதுதான் இப்போ என்னோட இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இப்போ இதோட இதை மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸு 4 1. இப்போ இது பாருங்கள், 1 ரோ 3 காலம்ஸ், 1 ரோ 3 காலம் இருக்குது. இது வந்து 3 ரோஸ் 1 காலம், 3 ரோஸ் இருக்குது 1 காலம். பண்ணால் என்ன வரும்? 1 ரோ 1 காலம். ஸோ 1 by 1ல் வந்துடும். சின்ன எலமெண்ட்டாக ஒரே எலமெண்ட்டாக வந்துடும். ஓகே, பண்ணுவோமா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எக்ஸ் -2 இன்ட்டு எக்ஸு. அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஓகே, -10 இன்ட்டு 4 -40. அப்புறம் இந்த டேர்ம், இந்த ஃபுல் டேர்ம் இன்ட்டு 1. ஸோ 2 1 மல்டிப்ளை பண்ணால் அதே டேர்ம் தான் வரப்போகுது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் டு நமக்கு ரைட் சைடில் ஈக்குவல் டு என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. ஸோ 0ன்னு போட்டுட்டேன். இப்போ இந்த எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு இந்த டேர்மு எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் இன்ட்டு 2 -2x -40 + 2x -8 ஈக்குவல் டு 0. ஸோ
இப்போ இது ஈக்குவேஷன் மாதிரி வரப்போகுது. ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட்டை தூக்கிட்டு ஈக்குவல் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2x இது கேன்சலே பண்ணிடலாம். ஈக்குவேஷன் கூட வரல. -48 ஓகே, -40 -8 -48 ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு எக்ஸ் தானே வேணும். கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. 40 எப்படி தள்ளுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 40 எப்படி போச்சுன்னா +48 ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் எப்படி போச்சுன்னா √48 மாறிடும். 48க்கு ஸ்கொயர் ரூட்டு பர்ஃபெக்ட் ரூட் இல்லை. ஸோ அதனால் இப்படி தான் போட்டாகணும். 2 டேபிள் எப்பவுமே சின்னதுலேருந்தே போடுங்க. நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் கூட பேசிக் வந்து போடுங்க. ஓகேவா? ஏன்னா டக்குன்னு பெரிய நம்பர் போட்டால் ஒரு சில மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ 2 டேபிளே போடுங்க. 24 2ல் பண்ணால் 12, 2ல் பண்ணால் 6, 2ல் பண்ணால் 3, 3 பண்ணால் 1. ஸோ இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 2 2க்கு ஒரு 2 ஜோடியாக பிரிக்கணும். இந்த 2 2க்கு ஒரு ஜோடி வந்து வெளியே வந்துருச்சு. இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே வந்துருச்சு. இந்த 3க்கு ஜோடியே இல்லை. ஸோ அவனை உள்ளே வச்சுக்கோங்க. x is equal to ரூட்லேருந்து வெளியே வந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 2s are 4√3. இதுதான் ஆன்சர். எக்ஸுக்கு நமக்கு ஆன்சர் என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 4√3. சம் முடிஞ்சுது. ஓகே, ஸோ 9th சம் டன். நெக்ஸ்ட் 10th சம் பார்ப்போமா? வாங்க போகலாம். 10th சம் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுதுங்களா? ஸோ இதில் இந்த 10th சம் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் இப்போ டிஸ்பிளே ஆகுது. பின்னு ஒரு சப்டிவிஷன் இருக்குது. அதை நான் அப்புறமா போடுறேன். சரிங்களா? அப்புறமா இந்த ஃபஸ்ட் ஏ முடிச்சுட்டு அப்புறம் போடலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாளில் ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே இஃப் யூனிட் சேல் ப்ரைஸஸ் ஆஃப் XYZ ஆர் ₹2.50 ரூபா 2 ரூபா 50 பைசா or 1.50 and ₹1 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த டோட்டல் ரெவன்யூ ஆஃப் ஈச் மார்க்கெட். ஸோ மேலே மார்க்கெட் 1 மார்க்கெட் 2 இருக்குது. மார்க்கெட் 1ல் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இவ்வளோ ருபீஸ்க்கு சேல் ஆகுது. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் சேல் ஆகுது. 10,000 ப்ராடக்ட்டு, 2,000 ப்ராடக்ட்டு, 18,000. இது எதுமோ ஒரு செல்ஃபோனு, ஒரு வாக்கி டாக்கி, சும்மா ஒரு இந்த மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் ஒன்று மார்க்கெட் 2ல் அதேமாதிரி 3 ப்ராடக்ட் இருக்குது. இத்தனை ப்ராடக்ட் சேல் ஆகுது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டோட ரேட் கொடுத்துட்டாங்க. ₹2, ₹1, ₹1. ஓகே, 2.50, 1.50, 1. ஸோ நம்ம டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும் இன் ஈச் மார்க்கெட். 2 மார்க்கெட்டுக்கும் தனித்தனியாக ஈச் மார்க்கெட் இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரானா ஆப்ரேஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் உள்ள ஆப்ரேஷன்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போது ஏக்கு சொல்யூஷன் போட போகிறேன். சரிங்களா? ஸோ டோட்டல் ரெவன்யூ இன் ஃபஸ்ட் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகுது? 10,000 இவ்வளோ ப்ராடக்ட்ஸு. நெக்ஸ்ட்டு 2,000, அப்புறம் 18,000 இவ்வளோ சேல் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு லைனாக எழுதிட்டேன். இது 1 row 3 column. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ரேட் இருக்குது? 2.50. ஸோ இந்த ப்ராடக்டோட 2.50 மல்டிப்ளை ஆகணும். அப்போது 2.50 இப்படி போடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராடக்ட்டோட ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.50. அப்போ இதோடு இது மல்டிப்ளை ஆகும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் மல்டிப்ளை ஆகும். ஸோ 1.50 இங்கே போடணும். அப்புறம் தேர்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ அப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்க ₹1 இங்கே போட்டுக்கலாம். ஸோ இது 1 row 3 column, இது 3 row 1 column. மல்டிப்ளை பண்ணால் 3 சேம் ஆகுது. கேன்சல் 1/1 ஒரே ஒரு சிங்கிள் ஆன்சர் வந்துடும். அதான் நம்ம டோட்டல் ரெவன்யூ. மல்டிப்ளை பண்ணலாமா? ரொம்ப ஈஸி சம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 10,000 10,000 ஆமாம். 10,000 × 2.50 என்ன வரும்? 25,000 ப்ளஸ் 2,000 × 1.50 2 1 3 3,000. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 × 18,000 18,000 தான் வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 30 30 30 45 46,000. ஓகே, ஸோ இதுதான் டோட்டல் ரெவன்யூ இன் மார்க்கெட், ஃபஸ்ட்டு மார்க்கெட். ஓகே, டோட்டல் ரெவன்யூ இன் மார்க்கெட் நம்பர் 1. அவ்வளோ சம்ம. ஓகே, நெக்ஸ்ட்டு இதிலே டோட்டல் ரெவன்யூ ஃபஸ்ட்டு மார்க்கெட் கண்டுபிடிச்சி. இப்போ டோட்டல் ரெவன்யூ செகண்ட் மார்க்கெட். கொஸ்டின் போக வச்சிடலாம்ல? ஓகே, கொஸ்டின் போக வைக்கணும். ஏன்னா நம்ம அதை பார்த்து தான் எழுத போகிறோம். ஸோ இந்த டேர்ம் மேலே தரலாம், கொஸ்டின் அப்படியே இருக்குது. இது மட்டும் மறைஞ்சது கால் பண்ணிக்கோங்க. ஓகே, டோட்டல் ரெவன்யூ இன் செகண்ட் மார்க்கெட். ஸோ செகண்ட் மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ராடக்ட் சேல் ஆகுது? கொஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ எவ்வளோ சேல் ஆகுது? 6,000 ஒன்று, இன்னொன்று 20,000, இன்னொன்று 8,000. கரெக்டுங்களா? ஸோ இவ்வளோ சேல் ஆகுது. இதுவும் அதே ரேட்டு தான். 2.5 1.5 1.
50ன்னா போட்டுக்கோங்க. பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த ஜீரோஸ் எல்லாம் கணக்கு இல்லை. ஸோ 2.5 1.5 1 போட்டுக்கலாம். இது 1/3, இது 3/1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1/1 இதே மாதிரி வந்துடும். மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 6000 × 2.50 2.5 என்ன வரும்? 6000 இன்ட்டு பண்ணால் 15. ஸோ 3 0க்கு 3 0 வந்துடும். ப்ளஸ் 20,000 × 1.50 20 பண்ணால் 30040 வந்துடும். கரெக்டாக? நெக்ஸ்ட் 8,000 × 1 8,000. நான் மல்டிப்ளேஷனில் மைண்ட்லேயே போட்டேன், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ 15,000 இது 30,000. ஸோ ஆட் பண்ணால் 45,000 45,000 8,000 53,000. ஸோ இதுதான் டோட்டல் ரெவன்யூ இன் மார்க்கெட் நம்பர் 2. செகண்ட் மார்க்கெட்டில் இவ்வளோ ரெவன்யூ வருது. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட் இவ்வளோ ரெவன்யூ, செகண்ட் மார்க்கெட்டில் இவ்வளோ ரெவன்யூ. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நமக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு யூஸ் ஆகும். டோட்டல் ரெவன்யூவில் டோட்டல் ரெவன்யூ ஓகே. இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறனால சேல் பண்ணுற ப்ரைஸஸ். ஓகே, இவ்வளோ ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸு. ஸோ சேல் பண்ணுற ப்ரைஸஸ் மார்க்கெட் 1ல் 46,000, மார்க்கெட் 2ல் 53,000. இது நமக்கு யூஸ் ஆகும் செகண்ட் சப்டிவிஷனுக்கு. ஸோ இது இந்த சைடு அழிச்சிடலாம். ஓகே, இப்போ இது செகண்ட் சப்டிவிஷன் பி. இது டிஸ்பிளே ஆகுது. இஃப் த யூனிட் காஸ்ட் ஆஃப் த அபவ் 3 commodities, அந்த ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் 3 ப்ராடக்ட் இருக்கா, ப்ராடக்ட் 1 ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் 3 இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த கமாடிட்டிஸோட ரேட்டை வந்து மாற்றுறாங்க. 2 rupees 1 rupees 50 rupees ரேட்டை மாற்றலை. அதோட யூனிட் ப்ராடக்ட்ஸோட பேஸ் 50 பைசாவாக ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, நல்லா பாருங்கள். அவர் வந்து இப்போ நான் வந்து இந்த மார்க்கரை வச்சு இந்த கொஷின் மறந்துடுங்க. இந்த மார்க்கரை நான் 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் வச்சுக்கோங்க. 20 rupeesக்கு வாங்கியிருக்கேன். இதை நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் யாரோ பையன் கேட்குறான் அப்படின்னா, அந்த பையனுக்கு நான் 20 தான் வாங்கினேன். அவன்கிட்ட நான் மறைச்சி, தம்பி நான் 25 ரூபாய்க்கு வாங்கினப்பா, நீ 25 ரூபாய்க்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் 25 ரூபாய்க்கு தான்ப்பா வாங்கினேன், நீ 25 ரூபா கொடுப்பா. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்? 20க்கு வாங்கினேன். அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். ஆனால் அவன்கிட்ட 5 ரூபா கமிஷனில் விற்றுருவேன். ஓகே, ப்ராஃபிட், அந்த கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா அதே தான். எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு? 5 rupees ப்ராஃபிட். நான் எவ்வளோக்கு வாங்கினேன்? ஆக்சுவலாக மார்க்கரை 20 rupeesக்கு வாங்கினேன். எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன்? எவ்வளோக்கு சேல் பண்ணுறேன்? 25க்கு சேல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போடும்போது நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சேல் பண்ணுற ப்ரைஸ் இதோ இருக்குது. அப்போது இந்த கொஷினில் இந்த 2 rupees 1 rupee 50 பைசான்றது நான் வாங்கினது இந்த 20 rupees மார்க்கர் மாதிரி அது வந்து என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் நான் வாங்கினது இந்த சம்பள கொஷின். ஸோ அப்போ இந்த 25 - 20 பண்ணால் என்னோட ப்ராஃபிட் கிடைக்கும். அதேமாதிரி இந்த ரெவன்யூ சேல் பண்ண ப்ரைஸு, இந்த சம்பள கொஷினில் இருக்கிறது காஸ்ட் ப்ரைஸு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட்டு. அவ்வளோதான், சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, போட்டுடலாங்களா? வாங்க போகலாம். புரிஞ்சுதா சம் கொஷினு? ஓகே, வாங்க போடலாம். ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட்டு அதேமாதிரி போன சம் மாதிரி மார்க்கெட் 1 மார்க்கெட் 2 தனியாக போடலாம். ஓகே, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் ஃபஸ்ட்டு மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்ஸை அதே சேலிங் அமௌண்ட் தான். கொஷினில் போன சம்மில் இந்த கொஷின்லே தான் 10,000 ப்ராடக்ட்ஸை விற்கிறேன். 2000 ப்ராடக்ட்டு, அப்புறம் 18,000 ப்ராடக்ட். இது எங்கேருந்து சார் வந்துச்சுன்னா கொஷினில் இருக்குல்ல, கொஷினில் இப்போ இந்த செகண்ட் பார்ட் கொஷின் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு பார்ட் கொஷினில் ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ ப்ராடக்ட் நான் சேல் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இவ்வளோ ப்ராடக்ட்ஸை நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு இவ்வளோ ப்ராடக்ட்டை இந்த அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கேன். 2 rupees 1 rupees 50 பைசா. 50 பைசானா 1/2. 1 rupeeனா ஃபுல்லாக 100 பைசா. கரெக்டாக? 1 rupeeனா 100 பைசா தானே. 50 பைசா தான் இருக்குது. அப்போனா 50 பைசா தான் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஹாஃப் அதான் ஹாஃப்னு போட்டேன். ஓகே, எல்லாத்தையுமே ருப்பீஸில் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நான் காஸ்ட் ப்ரைஸ். நான் இவ்வளோ ப்ராடக்ட்டை இவ்வளோ ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்து ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஏல இதில் ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா, இதில் ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா வச்சு நான் விற்று நான் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். ஓகே, இவ்வளோ சேல் பண்ணிருக்கேன். என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி என்னோடய காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோக்கு வாங்கினா கண்டுபிடிச்சிடலாம். 10,000 × 2 20,000. சார் இது ஊருக்கே தெரியும் சார். ஓகே உங்களுக்கு தெரியுதான் டெக்ஸ்ட் பண்ணேன். 2,000 ப்ளஸ் 18,000 × 1/2 9,000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 20 29 31,000. ஸோ 31,000 தான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் மார்க்கெட் நம்பர் 1. ஓகே, ஸோ என்னோடய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? என்னோடய ப்ராஃபிட் தானே வேணும். ப்ராஃபிட் தானே கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ராஃபிட் =
செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். சின்ன வயசில் படித்த மாதிரி இருக்குல்ல. செல்லிங் ப்ரைஸ் ஃபஸ்ட் மார்க்கெட்டில் 46,000க்கு விற்றுருக்கேன். ஆனால் நான் எவ்வளோக்கு தான் வாங்கியிருக்கேன் அந்த ப்ராடக்ட்ஸை? 31,000 தான் வாங்கியிருக்கேன். ஸோ எவ்வளோ என்னோடய ப்ராஃபிட்டு? 15,000. இதான் என்னோடய ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் இன் மார்க்கெட் 1, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில். ஓகே, இதே மாதிரி செகண்ட் மார்க்கெட் போடலாமா? இதை காய் பண்ணிக்கோங்க, இதை அப்படியே அழிச்சிட்டு போடலாம். ஓகே, காய் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி காய் பண்ணிக்கோங்க. இப்போது அது எதை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் செகண்ட் மார்க்கெட். ஸோ எவ்வளோ ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து வேணால் கொஷின் புக்கில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்லாம் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி போனீங்கன்னா இருக்கும், பின்னாடி போனீங்கன்னா. ஓகே, வீடியோவுக்கு 6,000 இது வந்து 20,000, இது வந்து 8,000, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இது செகண்ட் மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ ப்ராடக்ட்ஸு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க? சேம் 2 rupees, அப்புறம் 1 rupee 50 பைசா. 50 பைசானா ஹாஃப். ஓகே, மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6,000 × 2 12,000. ஓகே, ப்ளஸ் 20,000 × 1 20,000 தான். 8,000 × 1/2 4,000. கரெக்டாக? 8,000 × 1/2னா ஜஸ்ட் 2 கேன்சல், 2 8ல் கேன்சல் பண்ணால் 4,000, அவ்வளோதான். இதை ஆட் பண்ணிங்கன்னா 12,000 or 20,000 32,000. இதை ஆட் பண்ணிங்கன்னா 36,000. ஸோ இந்த 36,000 தான் என்னோட காஸ்ட் ப்ரைஸ் இன் மார்க்கெட் 2. என்னோட ப்ராடக்ட்கான காஸ்ட் ப்ரைஸ். ஸோ என்னோட கிராஸ் ப்ராஃபிட் வேணும். அதுக்கு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் செகண்ட் மார்க்கெட் எவ்வளோக்கு விற்றுருக்கேன்? 53,000 விற்றுருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா எவ்வளோக்கு தான் வாங்கினான்? 36,000 தான் வாங்கியிருக்கான். நாம எவ்வளோ கமிஷன்ப்பா, எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. கமிஷன் எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ ப்ராஃபிட் வருது? ஸோ சப்ராக்ட் பண்ணால் 17,000. எஸ், ஸோ இதுதான் கிராஸ் ப்ராஃபிட் இன் மார்க்கெட் நம்பர் 2. அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. ஸோ இதோட 10th சம் முடிஞ்சது. 2 சப்டிவிஷனும் போட்டோம், புரிஞ்சுதுங்களா? ஸோ 2 சம்மும் சும்மா டமால்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம், 11th சம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 11th சம், 10th சம் பக்கம் முடிச்சாச்சு. 11th சம் சொல்யூஷன். ஓகே, ஸோ ஃபைண்ட் த மேட்ரிக்ஸ் எக்ஸ். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது எக்ஸ்ன்னு. ஓகே, ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் நம்ம ஒன்றுமே தெரியாது. அந்த மேட்ரிக்ஸ் இன்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வருதான், இந்த மேட்ரிக்ஸ் வருதான். ஸோ இப்போ இந்த எக்ஸ் எப்படி இருக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. மேட்ரிக்ஸில் ஆர்டர் சொல்லி தரும்போதே, மேட்ரிக்ஸ் சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஆர்டர் நான் சொல்லி தரும்போது, ஆர்டர் சொல்லி தரும்போதே, ஓகே, நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் வந்தேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பார்த்தோம். அப்புறம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் எப்போ நான் 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், செகண்ட் இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் இப்போ 2/3னா, இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் இங்கே 3னா இங்கே 3 தான் இருக்கணும், 3/2. இந்த செகண்ட் டேர்மும் இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது? 2 rows. கரெக்டாக? 2 row இருக்குது. எத்தனை காலம் இருக்குது? 3 காலம். ஸோ அப்போது இது ரெண்டும் மல்டிப்ளை, இங்கே எக்ஸும் இதுவும் மல்டிப்ளை ஆகி இது வந்திருக்கு. ஓகே, இது வந்திருக்கு. அப்போனா இந்த செகண்ட் டேர்ம் தான் இந்த செகண்ட் டேர்ம். கரெக்டாக? அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இங்கே ஃபஸ்ட் டேர்ம், இந்த எக்ஸுக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா, இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா, சம்திங் இருந்துச்சுன்னா, இந்த 2, இப்போ இங்கே 2னா இந்த டேர்மும் 2வாக இருந்திருக்கும். கரெக்டாக? இந்த எக்ஸ் டேர்முக்கு இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஆர்டர் இருந்தால், இங்கே 2னா இங்கேயும் 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருந்திருக்கும். கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மு இங்கே ஃபஸ்ட்டு டேர்மாக வந்திருக்கும். இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்னது? 2 rows 3 columns. இந்த ஃபஸ்ட்டு டேர்மு இங்கே ஃபஸ்ட் டேர்மாக வந்திருக்கும். இந்த செகண்ட் டேர்ம், இந்த டேர்ம் இங்கே. ஸோ இங்கே 3, இங்கே 3. இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? 2. அப்போனா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தானே இங்கே வந்திருக்கும். அப்போ இங்கே 2னா இங்கேயும் 2. ஓகே, ஸோ எக்ஸோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்னது? 2/2. எக்ஸ் இஸ் எ மேட்ரிக்ஸ், ஆஃப் ஆர்டர் 2/2. எப்படி கண்டுபிடிச்சு நல்லா கவனிங்க. ஓகே, எக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரும் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் தெரியும், 2/3. ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அப்போ நான் மல்டிப்ளை ரூல் படி இந்த டேர்ம் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 2னா இங்கே 2 போட்டேன். ஓகேவா? கிராஸ் போட்டேன். இப்போது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் இருக்குது. இப்போ இந்த ஆன்சர் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த டேர்ம், இந்த லாஸ்ட் இருக்க டேர்ம் இங்கே லாஸ்ட்டாக வரும், இங்கே ஃபஸ்ட் இருக்க டேர்ம் இங்கே ஃபஸ்ட்டாக வரும். அப்போ இங்கே 2 இருக்குன்னா, அப்போ இந்த 2 தானே இங்கே இருந்திருக்கும். ஸோ 2/2 சூப்பராக கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ எக்ஸ் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. உள்ள எலமெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அது தெரியாது. ABCD உள்ளே எப்படி எலமெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ABCDன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ABCDயும் இதையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரும். கரெக்டாக இங்கே ABCD என்ன கண்டுபிடிச்சி சம் முடிஞ்சிருச்சு. அதை கேட்குறாங்க.
ஏபிசிடி கண்டுபிடிச்சிடாமல் இது வரைக்கும் புரிஞ்சுதா ஸோ இப்போ இந்த எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணலாம், அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஸோ எக்ஸு இதுதான் எக்ஸ் மேட்ரிக்ஸு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நவ் லெட் ஏபிசிடின்னு எக்ஸை எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இந்த எக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏபிசிடி இன்ட்டு இந்த டேர்ம் 1 2 3 4 5 6 எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 1 இன்ட்டு ஏ பி இன்ட்டு 4 பி. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஏ இன்ட்டு 2 ஏ, பி இன்ட்டு 5 பி. ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் ஏ இன்ட்டு 3 ஏ, பி இன்ட்டு 6 பி. ஓகே, நெக்ஸ்ட்டு சிடி செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் C into 1 C, D into 4 D. Next second row second column C into 2 C, D into 5 D. Second row third column C into 3 C, D into 6 D. ஸோ இதான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். இந்த ஆன்சர் இதுக்கு ஈக்குவல். கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ எழுதிக்கலாம் a plus 4b, 2a plus 5b, 3a plus 6b, இங்கே c plus 4d, இங்கே 2c plus 5d, இங்கே 3c plus 6d. இது எதுக்கு ஈக்குவல்னா இந்த லெஃப்ட் சைடு மல்டிப்ளை சைடு பண்ண ஆன்சர் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடு இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ரைட் சைடு -7 -8 -9 246. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் ஈக்குவல், நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறனால ஸோ நம்ம ஏபிசிடி கண்டுபிடிக்கிறோம். ஸோ 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3 டேர்ம் இருக்குது, 3 இருக்குது ஈக்குவேஷனா. நீங்கள் ஏதாவது 2 எடுத்துக்கோங்க. நான் இந்த ஃபஸ்ட் 2 எடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே a + 4b ஃபஸ்ட் டேர்ம், இங்கே ஃபஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு -7. செகண்ட் டேர்ம் 2a + 5b இஸ் ஈக்குவல் டு -8. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன், இதை 2 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதே யூஸ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சிடலாம். சிடி கண்டுபிடிக்க இதையும் எடுத்துக்கலாம். இல்லை வேறு எதாவது நீங்கள் மாற்றி எடுக்கணும் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே எடுத்துக்கிறேன். c + 4d இந்த ஃபஸ்ட் டேர்ம் இந்த டேர்ம் ஈக்குவல் டு 2, 2c + 5d இஸ் ஈக்குவல் டு இந்த 4. ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ 1 2 சால்வ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சிடலாம். சியும் டியும் 3 4 சால்வ் பண்ணி சிடி கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டா எக்ஸ் மேட்ரிக்ஸ் முடிஞ்சது. சம் புரிஞ்சுதா? சால்வ் பண்ணிடலாம்ல. இப்போ இதெல்லாம் அழிச்சிட்டு சால்வ் பண்ணலாம்ல. வாங்க பண்ணலாம். ஸோ இப்போ இது 2 சால்வ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சலாம், 2 சால்வ் பண்ணி சிடி கண்டுபிடிச்சா எக்ஸ் மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் சம் முடிஞ்சது. இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த லைன் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் இந்த இது எப்படி ஆகும்? 2a + 2 4s are 8b is equal to -7 × 2 -14. இப்போ இந்த லைன் அப்படி வச்சுக்கோங்க. 2a + 5b is equal to -8. ஸோ சப்ராக்ட் பண்ணுறேன். மைனஸ்னால் இந்த சிம்பிளை ப்ளஸ்ஸாக மாற்றணும். ஆல்டர்னேட் சிம்பிள் +2a - 2a கேன்சல். 8 - 5 இந்த சிம்பிள் தான் நீங்கள் பார்க்கணும். 8 - 5 3b is equal to -14. இங்கே +8னா வரும் -6. ஸோ b is equal to இந்த 3 இப்படி தள்ளுங்க. -6/3 கேன்சல் பண்ணால் -2. ஸோ b is equal to -2. இதை கொண்டு போய் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டுடலாம். இதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ கிடச்சிரும். சப்ஸ்டியூட் b in 1. ஸோ a + 4 × b என்னது -2 is equal to -7. ஸோ a + into -4 2s are 8 is equal to -7. a is equal to -7 அப்படிங்க வச்சுக்கோங்க. இந்த -8 போனால் +8 மாறிடும். ஓகே, ஸோ a is equal to 8 - 7 1. a is equal to என்னது 1. புரிஞ்சுதா? ஸோ சம் ஏபி கண்டுபிடிச்சிட்டோமா? சூப்பரு. நெக்ஸ்ட்டு இது 2 சால்வ் பண்ணி சிடி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இங்கேயும் சி இருக்குது, இங்கே 2cன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்மை 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பை 2. 2c + 8d is equal to 4. எல்லாத்தையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். கீழே உள்ளது அப்படியே வச்சுக்கோங்க. 2c + 5d is equal to 4. ஸோ சிம்பிளை மாற்றுறேன். +தான் மைனஸ், +தான் மைனஸ், +தான் மைனஸ். ஓகே, 2c கேன்சல், +4 -4 8 - 5 3d = 0. ஸோ இந்த 3 எப்படி தரலாம்? d = 0 தான். கரெக்டாக? ஸோ d 0. சப்ஸ்டியூட் d இன் இதுதான் ஈக்குவேஷன் 3. 3லேயோ 4ல எது வேணால் போடலாம். நான் 3ல போடுறேன். ஓகே, ஸோ c தெரியாது. +4 × d இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 0ன்னு = 2. ஸோ c + 4 × 0 0 is equal to 2. c is equal to 2.
ஸோ ஏபிசிடி 4மே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்னது, இதான எக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏபிசிடி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆன்சர் என்னது 1, பி ஆன்சர் என்னது -2, சி ஆன்சர் என்னது 2, டி ஆன்சர் என்னது 0. அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம், சம் முடிஞ்சது. ஓகே, ஈஸியாக இருக்கா? 11 சம். நெக்ஸ்ட் 12 சம் போகலாங்களா? இப்போது 12th சம்க்கான சொல்யூஷன். கொஷின் பாருங்கள், ஏ அண்ட் பி ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னது நமக்கு தெரியும், ஒரே ஆர்டரில் இருக்கணும். 2/2, 3/3 இந்த மாதிரி மேட்ரிக்ஸ்க்கு தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இன் ஜென்ரல் சொல்லணும்னா n/n. ஓகேங்களா? ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ் ஆஃப் த சேம் ஆர்டர், ரெண்டுமே சேம் ஆர்டர். அப்போனா இது 2/2னா ஏ 2/2னா பியும் 2/2 தான். ஓகே, 3/3லாம் கிடையாது. ஓகே, such that AB is equal to BA. இது கேஸ் ட்ரூவாக இருக்கான். இந்த கேஸ் வந்து ட்ரூவாக இருக்கும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் ட்ரூ ஆகுதான். தென் ப்ரூவ் பை இண்டக்ஷன். ஓகே, இண்டக்ஷன் மெத்தடில் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இண்டக்ஷன் என்னது, மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட். ஓகேங்களா? சச் தட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஃபர்தர் ப்ரூவ் தட் இதையும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணுவோம், அப்புறம் இதை ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரூவ் பண்ணுவோமா? ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்ளை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நான் யூஸிங், ஓகே, ஏதோ ஒன்று மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, கொடுத்துருக்கத பேர் வைக்கணும். அதுக்கு லெட் பி ஆஃப் என்னன்னு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வைக்கிறேன். ஏ பி பவர் என் இஸ் ஈக்குவல் டு பி பவர் என் ஏ. ஓகே, பேர் வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடணும். ஸோ 1ன்னு போட்டால் பி ஆஃப் 1 என்ன ஆகும், இந்த பக்கம் என்ன ஆகும், a இன்ட்டு பி பவர் 1 இஸ் ஈக்குவல் டு பி பவர் 1 ஏ. ஸோ பி பவர் 1னா பி தான், பி பவர் 1னா பி தான். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதே தான் வந்திருக்கு. வி நோ தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் பி ஆஃப் 1 இஸ் ட்ரூ. ஸோ இது வந்து ட்ரூ ஆகிடுச்சு, சம் முடிஞ்சுது. ஓகேங்களா? சம் முடியல, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சுது. செகண்ட் ஸ்டெப் என்னது, n இஸ் ஈக்குவல் டு கேன்னு வைக்கணும். ஸோ அசியூம் பண்ணிக்கணும், அந்த கேக்கு ட்ரூன்னு எடுக்கணும். அசியூம் தட் n இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ட்ரூ. ஓகே, இன் பி ஆஃப் கே, இன் பி ஆஃப் n இஸ் ட்ரூ. ஸோ அது ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே n-க்கு பதிலாக கே போட்டால் பி ஆஃப் கே வந்து என்ன ஆகும், ஏபி பவர் கே இஸ் ஈக்குவல் டு பி பவர் கே இன்ட்டு ஏ. கரெக்டாக? ஸோ இதுதான் பி ஆஃப் கேவோட ஆன்சர். இப்போது இந்த ஆன்சரை ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எனக்கு கே ப்ளஸ் 1 கொடுத்து ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? தேர்ட் ஸ்டெப் என்னது, நவ் n இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 இன் பி ஆஃப் n. ஸோ பி ஆஃப் n-ல n-க்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போடுறேன். ஸோ பி ஆஃப் n-க்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போட்டால் என்ன ஆகும்னா, ஏ பி பவர் கே ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு பி பவர் கே ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வருவோமா? ஸோ நல்லா பாருங்கள், இதை யூஸ் பண்ணி. ஓகே, எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். ஏ இன்ட்டு பி பவர் கே ப்ளஸ் 1. ஸோ ஏவை ஏனே வச்சுக்கிறேன். பி பவர் கே ப்ளஸ் 1-ஐ பி பவர் கே இன்ட்டு பி பவர் 1 எழுதுறேன். நம்ம ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸ் நிறைய சம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? பேஸ் சேமாக இருந்தால் பவர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். இங்கே ஆல்ரெடி ஆடில் இருக்குது. ஸோ அப்போ பேஸை பிரிச்சிடலாம். பி பவர் கே இன்ட்டு பி பவர் 1. இப்போ இது நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ இன்ட்டு பி பவர் கே. நம்மளோட இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்ல, இதே மாதிரி இருக்குது பாருங்கள், ஏ இன்ட்டு பி பவர் கே ஃபஸ்ட்டு. ஸோ அப்ளை ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணால் இந்த ஏ இன்ட்டு பி பவர் கேக்கு பதிலாக பி பவர் கே ஏன்னு எழுதலாம். ஏ இன்ட்டு பி பவர் 1னா பி. கரெக்டாக? இப்போது இங்கே ஏபின்னு இருக்குது. நமக்கு கொஷினில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு கொஷினில் இருக்குது. அப்போ அதை யூஸ் பண்ணலாமா? வி நோ தட் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஓகே, ஸோ இப்போது பி பவர் கே இந்த ஏபிக்கு பதிலாக பிஏன்னு போடலாம். இப்போ இங்கே பேஸ் ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ பவர்ஸை ஆட் பண்ணலாம். ஒரு பி போட்டு இங்கே கே, இங்கே பவரில் ஒன்றுமேலாம் 1 அர்த்தம். பி பவர் கே ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ. ஸோ என்ன எடுத்தோம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்துருக்குது பாருங்கள், இங்கே ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டே வந்துடுச்சு. அவ்வளோதான். தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் 1 இஸ் ட்ரூ. ஹென்ஸ் பி ஆஃப் n இஸ் ட்ரூ. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். என்ன ஸ்டேட்மெண்ட் ஹென்ஸ் ப்ரூவ் ஆகிருக்கு, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்,
இந்த ஸ்டேட்மெண்ட்டு a into b power n is equal to b power n a இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் ஆயிருக்கு. a into b power n is equal to b power n a is shown. அவ்வளோதான், சம் முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? ஸோ 12th சம்மில் இல்லை சம் ஃபுல்லாக முடியல, ஃபஸ்ட் ஆஃப் தான் முடிஞ்சிருக்கு. செகண்டாக ஃபர்தர் ப்ரூவ் தட், இதுக்கப்புறம் இது ப்ரூவ் தட் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இதையும் ப்ரூவ் பண்ணணும். இதே மேத்தமெட்டிக் இண்டக்ஷனை ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஈஸி தான். இது வரைக்கும் புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, அழிக்காமல் அப்படியே அழகாக போட்டுருக்கோம், அப்படியே பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்டாக இதை ப்ரூவ் பண்ணலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை. இப்போது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணணும். இதுவும் பவர் n தான் இருக்குது, ஃபார் ஆல் n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், அப்ளை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு எழுதிருங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லெட்டுன்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும். பி ஆஃப் என் கொஸ்டினில் இருக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தானே இருக்குது, பேர் வைங்க. ஏ பி த ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் n இன்ட்டு பி பவர் n. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, ஸோ n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வைக்கணும். இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 வச்சா பி ஆஃப் 1 என்ன ஆகும், ஏ பி த ஹோல் பவர் 1 is equal to a power 1 into b power 1. ab the whole power 1 என்ன அர்த்தம், ab தான் கரெக்டாக, is equal to a power 1னா a தான், b power 1னா b தான். ab is equal to ab, ஆமாம் ab equal to ab தான், கரெக்டு தானே. abயும் ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ab மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே அந்த ரெண்டுமே சேம் தானே. therefore p of 1 is true. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், assume that n is equal to k for, assume that p of n is true for n is equal to k. ஸோ பக்காவாக இருக்கணும், வேர்டிங்ஸை கூட மிஸ்டேக் பண்ணணும், அதனால தான் உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்குறேன். ஓகே, கொடுக்குறது கரெக்டாக கொடுக்கணும்ல. assume that p of n is true for n is equal to kன்னு போட்டால் ட்ரூன்னு சொல்கிறோம். ஸோ p of n இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூன்னா அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே n க்கு பதிலாக k போட்டால் p of k என்ன ஆகும், ab the whole power k is equal to a power k into b power k. இது அப்படியே வச்சுக்கோங்க, இது என்ன ஈக்குவேஷன் 1 கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், now n is equal to k plus 1ன்னு எடுக்கணும், கரெக்டாக. in p of n, in I n small n, in p of n. ஸோ p of nக்கு பதிலாக k plus 1 போட்டால் ab the whole power k plus 1 is equal to a power k plus 1 into b power k plus 1. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கொண்டு வரணும், ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணலாமா, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இந்த லெஃப்ட் சைடு நான் இப்போ எடுக்கிறேன், LHS ab the whole power k plus 1. இப்போது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ இந்த ரைட் சைடு நம்ம கொண்டு வரணும், ab the whole power k plus 1. ஸோ இப்போ பவரில் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ அந்த பேஸை ab the whole power k into ab the whole power 1ன்னு பிரிச்சுக்கலாம், கரெக்டாக. ஹோல் பவர் 1னா 1 தான், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ ab the whole power k எனக்கு இங்கே ஆல்ரெடி ab the whole power k என்ன a power k b power kன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ளை 1, ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் சைடு அப்படியே இருக்குது. இந்த ab the whole power k எடுக்கலாம், a power k into b power k into abன்னு இருக்குது, கரெக்டுங்களா. இது வரைக்கும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இப்போது இந்த இடத்த பாருங்களேன், இந்த b power k a b power k இது பார்க்க எப்படி இருக்குது, நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின்லேயே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. b power n a மாதிரி இருக்குது, n-க்கு பதிலாக k இருக்குது, அவ்வளோதான். ஸோ we know that ab the whole power n-ன்னு இருந்துச்சுன்னா அதை b power n a-ன்னு எழுதலாம். இப்போ நம்மக்கிட்ட இங்கே இருக்குது b power k a. ஸோ இந்த சைடு இருக்குது b power k a, அப்படின்னா ab power k-ன்னு போடலாம். ஸோ இந்த a power k-ன்னு இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட் பதிலாக இந்த a இன்ட்டு b power k-ன்னு போட்டுட்டு இந்த b-யை போட்டுக்கலாம், கரெக்டாக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே a power k இங்கே பேஸ் a இருக்குது. ஸோ அப்படின்னா ஆகும், ரெண்டு பேஸ் a-க்கு ஒரு a இருக்கும், பவர் k இங்கே பவர் 1, ஸோ k plus 1 இன்ட்டு b. அதேமாதிரி இங்கே ரெண்டு பேஸ் சேமாக இருக்குது, பவர் k இங்கே பவர் 1, ஸோ k plus 1. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். போர்டு ரெண்டாக பிரிச்சு வேஸ்ட்டாக போச்சு. a power k plus 1 into b power k plus 1 இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். therefore hence proved. இல்லை அப்படியே எழுதக்கூடாது, எடுத்தோன்னே அப்படி எழுத. therefore p of k plus 1 is true. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்குது. ஓகே, therefore p of n is true. நம்மளோட எடுத்த இந்த p of n-ங்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். therefore hence போட்டுக்கலாம். hence ab the whole power n is equal to a power n into b power n is proved.
ஓகே, ஸோ சம் முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? ஸோ 12th சம்மில் 2 பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க, 2 பார்ட்டையுமே போட்டோம், ரொம்ப ஈஸியாக போட்டோம். ஸோ 12th சம் இட்ஸ் டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? ஸோ சம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. 13, 14, 15 3 சம்மு வந்து சூஸ் பெஸ்ட் ஆன்சர். 13th சம் ஓகேங்களா? சொல்யூஷன் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சச் தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. அப்புறம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட் நமக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர் ஆனது ஏ இன்ட்டு ஏ. ஃபஸ்ட் இந்த ஏவை போடுங்க, ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு திரும்ப ஏ போடுங்க, ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் ஆல்ஃபா. மல்டிப்ளை பண்ணுங்கள், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் பீட்டா காமா. கரெக்டாக? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சு. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, இங்கே மைனஸ் வேறு இருக்குது, மைனஸ் பீட்டா ஆல்ஃபா. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் முடிஞ்சது. இப்போ செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், காமா இன்ட்டு ஆல்ஃபா காமா ஆல்ஃபா, இங்கே மைனஸ் ஆல்ஃபா காமா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆல்ஃபா காமா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது, செகண்ட் ரோ செகண்ட் காலம், காமா இன்ட்டு பீட்டா காமா பீட்டா. இப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா இங்கே ஆல்ஃபா பீட்டா தான். 1 இன்ட்டு 2 என்னது 2, 2 இன்ட்டு 1 என்னது 2. மாற்றி இருந்தாலும் மல்டிப்ளிகேஷனில் பிரச்சனை இல்லை, கேன்சல் தான். காமா ஆல்ஃபா இங்கே ஆல்ஃபா காமா கேன்சல், அடிங்க ஒரே அடி அடிச்சிடணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா. ஸோ இது 0 இது 0. இது வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா. ஸோ ரெண்டுமே சேம் தான். இஸ் ஈக்குவல் டு என்னது? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ. ஐனானது 1 0 0 1. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 0 2 ஈக்குவல் இருக்குது. அப்போனா கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ்லாம் ஈக்குவல். கரெக்டாக? 0 இங்கே 0 இங்கே 0 0. ஸோ இந்த டேர்மும் இந்த 1 ஈக்குவல். இங்கேயும் அதே தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு எப்படி இருக்குது? 1 ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இப்படி கொண்டு வந்துருங்க. 1 மைனஸ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இருந்தால் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், இது இப்படி வந்தால் மைனஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு 0. இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை, ஸோ 0 ஆகிடும். இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், 1 மைனஸ் இதோ இருக்கிறான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சம் முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 14th சம் போகலாமா? இப்போது நெக்ஸ்ட் சம் 14th சம். இப்போ மேட்ரிக்ஸ் ஏ, ஒரு மேட்ரிக்ஸ் ஏ இருக்கான், அது வந்து சிமெட்ரிக்காகவும் இருக்குது அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக்காகவும் இருக்குது. ஸோ சொல்யூஷன் இங்கே போடுறேன். ஏ வந்து சிமெட்ரிக்னானது ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், ஸ்கியூ சிமெட்ரிக்னானது ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஏ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. டயகனலா, ஜீரோவா, ஸ்கொயரா, நன் ஆஃப் தீஸா. இப்போ இங்கே ஏ இங்கே ஏ. கரெக்டாக? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 2a. இது ஆட் பண்ணால் ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். 2a is equal to plus a transpose minus a transpose cancel 0. So a is equal to இந்த 2 எப்படி தள்ளுங்க, 0/2. 0/2னா 0 தானே. ஸோ a is equal to என்ன? 0. அப்போ என்ன அர்த்தம்? a வந்து என்ன மேட்ரிக்ஸ்? 0 மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. a என்ன மேட்ரிக்ஸ்? 0 மேட்ரிக்ஸ். a equal to 0 வந்துச்சு. ஸோ இதுதான் 0 மேட்ரிக்ஸ். அப்போனா a என்ன மேட்ரிக்ஸ்? 0 மேட்ரிக்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சம் முடிஞ்சது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் 15th சம். இப்போது 15th சம் சரிங்களா? இந்த எக்ஸைஸோட லாஸ்ட் சம். இந்த எக்ஸைஸில் மிஸ்லெனியஸோட லாஸ்ட் சம். இதோட சாப்டரே முடிஞ்சது. ஓகே, ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஏ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். ஓகே, சச் தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, இருக்கட்டும். I plus a the whole cube minus 7a is equal to what? So I plus a the whole cube minus 7a வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது பார்க்க எப்படி இருக்குன்னா a plus b the whole cube மாதிரி இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னது? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா என்னது? i. ஸோ i cube plus 3 a ஸ்கொயர்னா i ஸ்கொயர், bனா என்னது? a plus 3 ஏனா ஐ, பினா என்னோட ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப்னா ஏ கியூப். ஓகே, ஸோ இதெல்லாம் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட், ஸோ ஐ கியூப்னா ஐ இன்ட்டு ஐ. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது 1 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 × 1 × 1 × 1 × 1 என்னது? 1 தான். ஸோ ஐ இன்ட்டு ஐ தான். வேணால் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஐயை போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்டாகவும் எடுத்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை திரும்ப அதோட பண்ணாலும் எத்தனை வாட்டி பண்ணாலும் ஐ தான் வரும். ஸோ ஐ கியூப் வந்து ஐன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 3 இன்ட்டு ஐ ஸ்கொயர்னா என்னது? அது ஐ இன்ட்டு ஐ, அது திரும்பவும் ஐ தான் வரப்போகுது. ஸோ 3 இன்ட்டு ஐ, இந்த ஏ அப்படி இருக்கும், ப்ளஸ் வச்சுக்கோங்க 3i. ஏ ஸ்கொயர்னா என்னது? ஏன்னு கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஏ கியூப் எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். சரியா? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஏ கியூபா. ஸோ ஐ ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே 3ia. ஓ ஐஏ
ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு ஏ. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு எனிதிங். ஒன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் ஒன் மாதிரி. 1 into 2 என்னது 2 தானே. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இன்ட்டு எனிதிங், அந்த எனிதிங் தான் வரும். இது ஒரு நேச்சுரலான ரிசல்ட். ஓகே, ஸோ ஐ இன்ட்டு ஏன்னா அதை ஏன்னு போட்டுக்கலாம். இங்கே ஐ இன்ட்டு ஏவை ஏ போட்டுக்கலாம். ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னானது ஏ, இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக ஏ போட்டுக்கோங்க இன்ட்டு ஏ. ஸோ ஐ ப்ளஸ் 3a + 3a 6a. ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த டேர்மை தான் இவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. இந்த -7a கூட இருக்குது, -7a கூட இருக்குது. ஓகே சரிங்களா, -7a கூட வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இங்கே 6a 3a + 3a 6a ப்ளஸ் இது a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஆகிடும் -7a. ஸோ ஐ ப்ளஸ் 6a ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னானது திரும்ப a -7a. ஸோ 6a + a 7a. ஸோ இது +7a, இது -7a. அடிங்க ஃபுல்லாத்தையும். ஸோ ஆன்சர் என்ன வருது, ஐ வருது. இது எதுக்கான ஆன்சர், ஐ + a the whole cube -7a. இதோட ஆன்சர் என்னது, IA. ஸோ ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுது. ஸோ டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 2 3 4, கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 அந்த வீடியோ. ஓகே, 6லேருந்து 6 7 8, கொஸ்டின் நம்பர் 9 10 அதெல்லாம் எந்த டைம் ஆரம்பிக்குது போட்டுப்போ அதெல்லாம் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.